வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. மாதம் 210 ரூபாயை பங்களிப்பாக கொடுப்பதன் மூலம் 60 வயது முதல் ஆயுள் முழுவதும் 5000 ரூபாயை ஓய்வூதியமாக பெறக்கூடிய திட்டத்தை மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அது என்ன திட்டம், யாருக்கெல்லாம் இந்த ஓய்வூதியம் கிடைக்கும், அதற்கான நிபந்தனைகள் மற்றும் இதை பற்றிய கூடுதலான விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, மூத்த குடிமக்களுக்கு 1000 முதல் 5000 வரை ஓய்வூதியம் கொடுக்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல் ஓய்வூதிய திட்டம். இந்த அடல் ஓய்வூதிய திட்டம் என்பது இந்திய அரசின் ஒரு திட்டமாகும். இதன் மூலம் 60 வயது முதல் வாழ்நாள் முழுவதும் 1000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை ஓய்வூதியம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்கள் அனைவரும் இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பெறக்கூடிய ஓய்வூதிய தொகை உங்களுடைய பங்களிப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. முதுமையில் ஏபிஒய் மூலம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 5000 ரூபாய் ஓய்வூதியம் பெற விரும்பினால் அதற்கு நீங்கள் எவ்வளவு பிரீமியம் செலுத்த வேண்டும் என்பதை அறிவிப்பா வெளியிட்டிருக்காங்க. அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழே உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி மாதமாகவோ அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறையோ அல்லது 6 மாதங்களுக்கு ஒரு முறையோ பங்களிப்பு பணம் செலுத்தும் வசதி இருக்கிறது. நீங்கள் மாதாந்திர பங்களிப்பை தேர்வு செய்தால் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய வயதுக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்பட்ட தொகையை நீங்க டெபாசிட் செய்ய வேண்டும். நீங்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறை தேர்வு செய்தால் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் ஏற்ப நிர்ணயிக்கப்பட்ட தொகையை நீங்க டெபாசிட் செய்யணும். அரையாண்டு நீங்க அதாவது 6 மாதத்திற்கு ஒரு முறை அப்படின்னு விருப்பத்தை தேர்வு செய்தால் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் வயதுக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்பட்ட தொகையை நீங்க டெபாசிட் செய்யணும். இந்த அடல் ஓய்வூதிய திட்டத்தில் நீங்களும் இணையணும்னா உங்களுக்கு முக்கியமா ஒரு வங்கி கணக்கு இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த திட்டத்தில் உங்களுக்கான பங்களிப்பு பணம் உங்கள் வங்கி கணக்கில் இருந்துதான் கழிக்கப்படும். அதோடு வங்கி கணக்கு மூலமாக தான் ஓய்வூதியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களிடம் ஏற்கனவே வங்கி கணக்கு இருந்தால் அதை அடல் ஓய்வூதிய திட்டத்துடன் இணைக்கலாம். அடல் ஓய்வூதிய திட்டத்தில் உறுப்பினர் ஆனவுடன் 60 வயது வரை தொடர்ந்து நீங்க பங்களிப்பு பணம் செலுத்த வேண்டும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முதுமை காலத்தில் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு 5000 ரூபாய் ஓய்வூதியம் வேண்டும் அப்படின்னா 18 வயதில் அடல் பென்ஷன் யோஜனாவில் முதலீடு செய்ய தொடங்கினால் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறிய தொகையை மட்டுமே பங்களிப்பு செய்ய வேண்டும். பிறகு 60 வயது முதல் வாழ்நாள் முழுவதும் மாத ஓய்வூதியமாக உங்களுக்கு 5000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்க 18 வயதில் கணக்கை திறக்க விரும்பினால் மாதந்தோறும் ரூபாய் 210 ரூபாயும், காலாண்டுக்கு அதாவது 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 626 ரூபாயும், 6 மாதத்திற்கு ஒரு முறை அரையாண்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 1239 ரூபாயும் நீங்க பங்களிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்க 20 வயதில் இணைஞ்சிங்க அப்படின்னா மாதந்தோறும் 248 ரூபாயும், 3 மாதங்களுக்கு 739 ரூபாயும், 6 மாதங்களுக்கு 1464 ரூபாயும் நீங்க பங்களிப்பு செய்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் 30 வயதில் பங்களிக்க தொடங்கினால் மாதத்திற்கு 577 ரூபாயும், காலாண்டுக்கு 1720 ரூபாயும், அரையாண்டு பங்களிப்பாக 3405 ரூபாயும் நீங்க பணம் செலுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் 39 வயதில் பங்களிக்க தொடங்கினால் மாதம் 1318 ரூபாயும், காலாண்டிற்கு 3928 ரூபாயும், 6 மாதத்திற்கு 7778 ரூபாயும் நீங்க செலுத்துற மாதிரி இருக்கும். இந்த பங்களிப்பை நீங்க 60 வயதை அடையும் வரை நீங்க டெபாசிட் செய்யணும். இந்த திட்டத்தில் நீங்க முழு பங்களிப்பை செலுத்தினால் 60 வயதிற்கு பிறகு இந்த பணத்தை அரசாங்கத்திடமிருந்து வாழ்நாள் ஓய்வூதியமாக பெறலாம் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த திட்டத்தில் சேர்வதற்கான நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் சேர்பவர் 18 வயது முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். அவர் நிச்சயமாக வங்கி கணக்கு அல்லது தபால் அலுவலகத்தில் கணக்கு வச்சிருக்கணும். மேலும் அவர்கள் வருமான வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாது.
அரசினுடைய வேறு எந்த ஓய்வூதிய திட்டத்திலையும் அவர் பலனடைஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் பயனாளிகளுக்கு 60 வயதுக்கு பிறகு ஆயுள் முழுவதும் ஓய்வூதியம் வழங்கப்படும். சந்தாதாரர் இறந்து விட்டார் என்றால் மனைவிக்கு அந்த ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் எப்படி சேரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வங்கியில் அல்லது அஞ்சல் அலுவலகத்தில் கணக்கு தொடங்கி அதன் மூலமாக சேரலாம். அப்படி இல்லை அப்படின்னா வங்கி அல்லது அஞ்சலக இணையதளத்தில் நீங்கள் ஆன்லைனிலும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.